வலிகள்லாம் இருக்குது. அதை எப்படி வீட்டில் இருந்தபடியே குறைக்கலாம்? காலையில் ஒரு தடவை, சாயங்காலமாக ஒரு தடவை, 2 வேளை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல உடம்புல ஒரு ஃபீல் கிடைக்கும். எவ்வளவோ பேர், நிறையா பேர் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு எனக்கு பலன் கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தத்தோட வேதனையோட சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு சுகத்தையும் ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். வணக்கம், வருமக்கலை நிபுணர் சுரேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உடம்புல வலிகள்லாம் இருக்குது, அதை எப்படி வீட்டில் இருந்தபடியே குறைக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உடம்புல எல்லா இடத்துலையும் வலிகள் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் தசைகள், அந்த தசைகள்ல உள்ள பிடிப்பு இருக்கும். அந்த பிடிப்பு கொஞ்சம் இறுக்கத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு வலிங்கிற உணர்வை கொடுக்கும். அப்ப நம்ம கைகாலெல்லாம் இருக்கிற வலிகள்லாம் எப்படி எல்லாம் குறைக்கலாம்? நம்ம காலங்காட்டி எந்திரிச்ச உடனே ஒரு 20 நிமிஷம் நடைப்பயிற்சி செஞ்சா வலிகள் குறையும். முதல்ல அது எல்லாத்துக்கும் முடியுமான்னா எல்லாத்துக்கும் முடியாது. ஏன்னா காலங்காட்டியுமே ஆபீஸ்க்கு கிளம்புறவங்க, வேலைக்கு போறவங்க எல்லாம் இருப்பாங்க. அதனால அதுக்கு சாத்தியம் ரொம்ப கம்மி. நடைபயிற்சி செய்யும் போது உடம்புல நல்ல வியர்வைகள் வரும். வியர்வைகள் வரும்போது பாத்தீங்கன்னா உடம்புல உள்ள இறுக்கங்கள் எல்லாம் குறையும். ஃபர்ஸ்ட் நம்ம அது செய்ய முடிஞ்சா செஞ்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நல்ல வேகமா நடந்தா உடம்புல வியர்வை வரணும். வியர்வை வர 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 என்ன ஆகும்னா உடம்பு நல்ல இலவு ஆயிரும், அப்படியே லேசா ஆயிடும். ஒரு 20 நிமிஷம் தொடர்ச்சி பயிற்சி செய்யணும். அடுத்தது, என்னால வெளியில எல்லாம் போக முடியாது அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்தபடியே ஒரு 20 மினிட்ஸ் வார்ம் அப், உடம்புல இருந்த எல்லா ஜாயிண்ட்டுக்கும் ஒரு வார்ம் அப் கொடுக்கலாம். சின்ன சின்னதா கால் விரல்ல இருந்து தலை வரைக்கும் ஒரு வார்ம் அப். கைகளை கால்களை மெல்ல மடக்கிறது, நீட்டுறது, விரிக்கிறது, சுரிக்கிறது, பக்கவாட்டு அசைவு. இப்படி செய்யும்போது என்னன்னா உடம்ப 4 பக்கத்தும் திருப்பும் போது உடம்புல இருக்க இறுக்கங்கள் தான் வெளியேறும். சில பேருக்கு அதுவும் செய்ய முடியாது. அதுவும் செய்ய முடியாதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்தது ஒரு சின்ன மூச்சு பயிற்சி மூலமாவும் உடம்புல இருக்க வலிகள்லாம் குறைக்கலாம். என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்க, எனக்கு டைம் இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தாங்க இருக்கும், அதுக்குள்ள எதுவும் செய்யற மாதிரி இருந்தா இந்த பயிற்சியை செய்யலாம். நல்லா நிமிர்ந்து உட்காந்து நல்லா ஒரு இடத்துல, ஒரு அமைதியான இடம், நல்ல காற்றோட்டமான இருக்கிறக்கூடிய இடமா பார்த்து உட்காந்துக்கலாம். மொட்டை மாடியோ மரத்தடியோ எல்லாம் உட்காந்துக்கிட்டு நல்லா உடம்புல இருக்கிற எல்லாமே பேலன்ஸுக்கு கொண்டு வர மாதிரி. உடம்புல வலிகள் இருக்குன்னா என்னன்னா இன்பேலன்ஸா இருக்கும். அது உடம்புல உள்ள ஒட்டு மொத்தமும் சரி, தசை நாறு, எலும்பு, மச்சை, இதுக்கு எல்லாமே வலிவு ஏற்படுறாப்புல ஒரு வலுவேற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பயிற்சி. பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க பஞ்சபூதங்கள்ல சமநிலைப்படுத்துறது. நம்ம உடம்புக்குள்ள ஒரு வைப்ரேஷனை நம்ம ஏற்றும் போது அது என்ன ஆகும்னா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம பஞ்சபூதம் சொல்லக்கூடிய பஞ்சபூத நரம்புகள் இன்பேலன்ஸா இருக்க பேலன்ஸு கொண்டு வரும். அதை நம்ம பார்க்க போறோம். அவங்கவுங்களுக்கு எது முடியுமோ அதை செஞ்சா போதும். ஏன்னா எல்லாமே செய்யலாம். ஏன்னா அவங்கவுங்களுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இதை ஒரு 10 நிமிஷம் செஞ்சாவே போதும். உடம்பு நல்ல இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியும். நல்லா நிமிர்ந்து உட்காந்து நம்ம கைகள் இருக்கு பார்த்தீங்களா, கைகளில் இதுதான் நம்ம பஞ்சபூதங்கள். நம்ம காலுக்கு எப்படி இருக்குதோ கைக்கும் பஞ்சபூதங்கள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நரம்புகள் காலில இருந்து மேலே ஏறும், கைகள்ல இருந்து மேலே ஏறும். இது முதன்மை. அதுக்கப்புறம் தான் இன்னொரு மையப்பகுதி பார்த்தீங்கன்னா உடம்புல மூலாதாரத்துல இருந்து உச்சந்தலைக்கு போகக்கூடியது. இப்ப பார்த்தீங்கன்னா இது 3மே நம்ம சமநிலைப்படுத்துறோம். கை, கால், மூலாதாரம். நல்லா கைகள்ல இருந்து நல்ல இது பஞ்சபூதங்கள்ல நம்ம பஞ்சபூத இது எல்லாத்தையுமே நம்ம சமநிலைப்படுத்துறோம். நல்லா கருங்க, கட்டு வரலும் சுண்டு வரலும் நல்லா வச்சு நல்லா சேர்த்து. இதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா என்ன பண்ணணும், நல்லா நிமிர்ந்து முதுகு தட்டோட 90 டிகிரியில் இருக்கணும். கால் தரையில ஊனி இருக்கணும். கைகள் நல்லா கட்டை வரல், சுண்டு வரல் நல்ல ஒரு டச் கொடுத்துட்டு ஒரு இம்முங்கிற வைப்ரேஷனை கொடுக்கணும். நல்லா பாருங்க. இது மாதிரி ஒரு 9 டைம்ஸ். இப்போ உடம்புல உள்ள நீர்த்தன்மையெல்லாம் சமநிலை கொள்ளும். இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டு வரலும் கட்டை வரலும் இருக்கிற நம்ம உடம்புல உள்ள நீர்த்தன்மை, அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இதை செய்கிறோம். இந்த இம்முங்கிற சவுதை நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா நாடி நரம்புக்கும் போய் சென்றடைந்து அதில் இருக்க ஒரு வேகத்தை தூண்டி உடம்புல இருக்கிறத சமநிலைப்படுத்தும். இது நீர் தத்துவம். அடுத்தது நம்ம பார்க்க போறது மண். அடுத்தது விரலோட நம்ம நல்லா டச் பண்ணிக்கணும். கட்டை விரல், மோதிர விரல், இது ரெண்டும் டச் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு நல்ல உங்களுடைய கவனம் எல்லாம் ஃபோக்கஸ் எல்லாம் மூலாதாரத்துல இருக்கணும். மூலாதாரத்துல இருந்து உங்களுக்கு உச்சந்தலை கொண்டு வரணும். பாருங்க.
இது மாதிரி 9 முறை. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைப்ரேஷன் கொடுக்க கொடுக்க அந்த ஒவ்வொரு பஞ்சபூதத்தோட நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லாமே சமநிலை அடையும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூதத்துக்கும் உண்டான அந்த வேலை செயல்பாட்டை நல்லா அதிகரிக்கும். இப்போ எல்லாமே நம்ம உடம்புல ஒரு சோர்வு இருக்குது, கவலை இருக்குது, எல்லாமே ஒவ்வொன்றா வந்து இதை தூண்டி விட பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லாமே பஞ்சபூதங்கள் நல்ல வேலை செய்யும். இது பஞ்சபூதம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆகாயம். நல்ல கட்டை விரலும் நடு விரலும் நல்லா டச் பண்ணி நல்ல இன்னுங்கிற சவுண்டோட 9 டைம்ஸ் செய்யணும். நல்லா பாருங்க. நல்லா இம்முங்கிற சவுண்டு விடும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிறு நல்லா வெளியில வந்து அப்படியே சவுண்டு விட என்ன ஆகும்னா வயிறு எக்கணும். அவங்களுடைய கவனம் வந்து மூலாதாரத்துல இருந்து உச்சந்தலைக்கு வரணும். இதுதான் சூட்சுமமே, இதுதான் யோக ரகசியம். நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு செஞ்சு ஒன்றும் ரிசல்ட் இல்லைங்க, ஒன்றும் இது பண்ணலைங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா கவனிக்கணும். சூட்சுமத்தை நல்லா கவனிச்சாதான் அது வேலை செய்யும். நல்லா இந்த சவுண்டு விடும்போது என்ன ஆகும்னா மூலாதாரத்துல இருந்து அப்படியே மைல்டா அப்படியே எல்லா நாடி நரம்புக்கும் உச்சத்தலைக்கும் அப்படியே உள்ள போகும். அப்போ போக 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 என்னன்னா சில அடைப்புகள்லாம் இருக்கும். அந்த அடைப்புகள்லாம் இருக்கும்போது என்னன்னா உங்களுக்கு வலியை கொடுக்கக்கூடியது, கொஞ்சம் வேதனையை கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து முள்ள குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை வந்து நம்ம காலையில வெறும் வயிற்றுல செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காற்று போதத்தை இயக்குறோம். நல்லா கண்ணை மூடிக்கிங்க. நல்ல ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இணைச்சி நல்லா இம்முங்கிற சவுண்டு. நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுனா 9 டைம்ஸ் கொடுக்கணும். நல்ல வைப்ரேஷன் கொடுக்க என்ன ஆகுனா உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் மூலாதாரத்திலேருந்து உச்சந்தலை வரைக்கும் வரணும். வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா நாடி நரம்பும் வேலை செய்யும். இது சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது என்னன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நல்ல வேலை செய்யும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா பேராசிம்பத்தட்டிக் அந்த நரம்பு மண்டலமும் நல்ல வேலை செய்யும். இது வேலை செய்ய பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற வலியெல்லாம் வேதனையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டை விரலோட ஒரு முதல் லைனில் அப்படிள்ள கோட்டை பிடிச்சி அப்படியே நல்லா இப்போ நெருப்பு பூதத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். நல்லா ஒரு சவுண்டு, சவுண்டு. அப்படியே நீங்கள் செஞ்சீங்க, சவுண்டை விட்டுட்டு அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் நல்லா உடம்பு ஃபுல்லும் அப்படியே ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு 9 டைம்ஸ் செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இது செய்யணும். இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்புல பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக இருக்கும், மைண்டும் சரி பாடியும் சரி. அப்போ வந்து ஒரு மாத்திரை போட்டால் என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குமோ அந்த பெனிஃபிட் இதில் கிடைக்கும். நல்லா வந்து ஒரு 10 சுவாசம், நார்மல் சுவாசம். கண்ணை மூடிக்கணும், கண்ணை திறக்கக்கூடாது. அப்போ தான் அதை ஃபீல் பண்ண முடியும். கண்ணை மூடி மூலாதாரத்துக்கும் உச்சந்தலைக்கும் சுவாசம். நல்லா ஒரு 10 டைம்ஸ் மூச்சை நல்லா மூலாதாரத்துலேருந்து உச்சந்தலை வரைக்கும் சுவாசத்தை இழுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரையை போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைக்கும். இதை நம்ம ரெகுலராக செய்யும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எஃபெக்ட் இருக்கும். வலி நிவாரணி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நம்ம ஒரு தைலம் தேய்ச்சாலோ இல்லை ஒரு மருந்துகள் சாப்பிட்டாலோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சோம்னா உடம்புல ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைக்கும். இதை வந்து நம்ம மாத்திரை மாதிரி யூஸ் பண்ணலாம். காலையில் ஒரு தடவை, சாயங்காலமாக ஒரு தடவை, 2 வேளை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல உடம்புல ஒரு ஃபீல் கிடைக்கும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு முத்திரையாக அப்படியே பஞ்சபூத முத்திரை அப்படியே கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது நல்ல சுவாசத்தை பஞ்சபூதத்தை ஒவ்வொன்றா நம்ம தனித்தனியாக குறைக்க வச்சோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தும்போது பேலன்ஸுக்கு கொண்டு வரோம். நல்ல ஒரு 10 சுவாசம். இந்த முத்திரையை அதிக நேரம் பிடிக்க முடியாது. அதனால் எவ்வளோ முடியுமோ
அதை நீங்கள் பிடிச்சாவே போதுமானது. நல்ல சுவாசத்தை நல்லா எழுதும். உங்களுடைய கவனமெல்லாம் முத்திரையிலையும் சுவாசத்துலையும் தான் இருக்கணும். இதை செஞ்சிங்கன்னாவே எப்பேற்பட்ட பலியாக இருந்தாலும் உடம்புல அப்படியே படிப்படியாக குறையிறத நீங்களே உணர முடியும். ரிலாக்ஸாக வழி மைண்ட் அப்படியே அமைதியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு, யோகா ரகசியத்தில் உள்ள டிப்ஸ். உடம்புக்கும் மனசுக்கும் அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும். நல்லா கண்ணு மூடி திறந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு நல்ல ஒரு நேஜஸ் கிடைக்கும். ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா எவ்வளவோ பேர், நிறையா பேர் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு எனக்கு பலன் கிடைக்கலங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட வேதனையோடு சொல்கிறாங்க. நான் எவ்வளவோ சேவை பண்ணிட்டாங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க, 10 வருஷமாக இருக்குங்க, 5 வருஷமாக இருக்குங்க, நிறைய ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு பேசணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமான சின்ன சின்ன இதுதான் நிறைய பலன்களை கொடுக்கும். நம்ம என்ன நினைப்போம், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா குறையுதுன்னு நினைப்போம். அதை காட்டிலுமே இது அருமையாக வேலை செய்யும். உடம்பையும் மனசையும் அப்படியே படிப்படியாக குறைச்சி ஒரு நல்ல ஒரு சுகத்தையும் ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். இதை நீங்கள் வீட்டில் இருந்தே செஞ்சு பாருங்கள். இது நம்ம 3 முறை கூட செய்யலாம். காலை, மதியானம், சாயங்காலம். இது செஞ்சு இன்னும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இதை செஞ்சு பயன்பெறுங்க. நன்றி.